கபடி ராஜா யாரு வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஓடிய போக்கடா சேர்வா, நீ தப்பு பண்ற தெரிஞ்சுவ. சேர்மா, எங்களை விட்டு நீ தப்பு பண்ற. யார் நினைச்ச அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. அவ மாட்டிருக்கது எமங்கிட்ட இல்ல, சிவம், நல்ல சிவத்துக்கிட்ட. ஆனா இப்ப காப்பாத்த போறதே கபடி ராஜா. முடிஞ்ச தொட்டு பாருங்கடா. ஓய், இந்த சைடு வா. ஓய், உனதா சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. அதெல்லாம் கேட்க நேரம் இல்ல, சீக்கிரம் வா. பின்னாடி போறியோ, சீக்கிரம் வா. 25 பேர்கிட்ட வட்டிட்டு இருக்காங்க. இப்ப சண்டை போட முடியாது. புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன். நான் மட்டும் இருந்தா சண்டை போட்டுருப்பேன். உன்னை வச்சுக்கிட்டு இப்ப என்னால சண்டை போட முடியாது. அவனுக்கு உன்னை தூக்குறதுல புரியா இருக்கானுங்க. நான் சண்டை போடுவேன், உன்னை பாதுகாப்பேன். இப்ப ஓடினதான் முடியும். வா வா. ஏய் வா, நேராவது. அவனுக்கு வட்டிட்டு வரானுங்க. சீக்கிரம் வா. மூச்சு வாங்கடா. சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போயிடலாம். பக்கத்துல கிராமம் வந்துடும். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வா சீக்கிரம், ப்ளீஸ் வா. ஓடியா. என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. கை கால ஆடுது. நான் தூக்கட்டா? சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணி வா. கிட்ட வந்து சீக்கிரம் வா. ஏய், கிறுக்கி மாதிரி பேசாத. நீ வா. ஏய், சீக்கிரம் வா. நேராவது. கிராமம் வந்துட்டு. இது உள்ளே போன கிராமம் தான். அங்க போனா ஒண்ணும் பண்ண முடியாது. வா. அப்படி ஏதாவது இது எம்எல்ஏ சொல்லணும்னா அவ்வளவு வருஷத்தை புரட்டி எடுத்துருவாங்க. அவன் இப்படி எந்த சமயத்திலும் ஜெயிக்க முடியாது. அதனால எந்த தப்பு பண்ண மாட்டான். நீ வந்துரு. மாட்டிக்கிட்டாலே. ஏய், ஐயோ, வா. வான்னா எங்க வருவா? பேசாம வண்டியில ஏறு. ஓய், ஒழுங்கு மதியத வண்டியில ஏறு. இங்க எவனும் உன்னை காப்பாற்ற முடியாது. அங்க 25 பேர் வச்சுட்டு வரானுங்களே. இப்ப என்ன பண்ண? நீ சேர்மாக்கு தம்பி கபடி ராஜா தானே? கபடி ராஜாவா? இவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். போதுங்கடா. நீ தப்பிச்சிரு. அவ எங்க தம்பி தப்பிக்க? அவ எங்க கிட்ட சிக்கிட்டா. பின்னாடி பாரு, லாரி நிறைய ரவுடிங்க தான். எங்க எம்எல்ஏக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பரிசு கொடுக்கணும். முதலாளி என்ன பரிசு வேணும்னு கேட்டோம். இந்த பொண்ணு தான் அவருக்கு வேணுமா? நாங்க எங்க எம்எல்ஏ கேட்டதை கொடுக்காம இருந்ததே கிடையாது. ரொம்பலாம் ஆசைப்படல, ஒரே ஒரு நாளைக்கு தான் ஆசைப்படுறாரு. தூக்கிட்டு போறோம். சீக்கிரம் போ. போய் உங்க எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்க, அவன் காலுக்கு கீழே அவனுக்கு இதே தெரியுதான்னு சொல்லுங்க. அது இந்த சேர்மா பார்த்த பொண்ணு, இந்த சேர்மா பண்ண வச்ச பொண்ணு. இனி சேர்மா பார்த்த பொண்ணு எவனது பார்க்கணும் இல்ல, பார்க்கணும் நினைச்சாலே உசுல இருக்க மாட்டான்னு போய் சொல்லி. பிறந்தவடா, எனக்கு பிறந்தவா. எம்எல்ஏக்கு இதுதான் கடைசின்னு போய் சொல்லு. மீறி ஏதாவது வாழட்னா அவன் எவனும் பார்க்க மாட்டேன். அவன் சாவி என் பேருன்னு போய் சொல்லுங்க. சேர்மாடா, எது கொஞ்சாதவன், நினைச்சதை முடிப்பவன், நினைச்சதை கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியவன். முடிவு பண்ணிட்டேன்டா. ஏமா பாட்டி, வீடு ஞாபகம் இருக்கா இல்லையா? போதும்,
வந்தோடனே வாழ்த்து மடல வாசித்தாதுங்க. சோத்த போடுங்க. ஏலே எங்கடா போயிட்டு வந்த? இல்ல 3 நாளா நீ வீட்டுக்கு வந்தே. எங்க போயிருந்த? அதே வெளியில போயிருந்தேன். உன்னெல்லாம் பெத்ததுக்கு ஒரு உரல போட்டு வளர்த்திருக்கலாம். 4 படி அரிசியாவது குத்தி சோத்த பொங்கிருக்கலாம். உன்னை வச்சு ஒரு சல்லு பிசாக்க பிரயோஜனம் கிடையாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல நாளை நான் காசு சம்பாத்தியம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இந்த கபடி ராஜால எனக்கு நல்ல பிசாக்க பிரயோஜனம் கிடையாது. ஆனா வீட்லயே வந்து கிடக்கான். ஆனா நீ களவாணி பையில கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு கிடக்க. வந்தோடனே புராணத்தை ஆரம்பிக்க கூடாது. சோத்த போடவில்லை இல்லையா? ஒன்னு சொல்ல விட்டுற மாட்டான். என்ன நீ போ. ஏமா சோத்த போடுங்க. அட நம்ம பியூட்டி பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி. இதுக்கு ஒண்ணு குறைச்சு வைக்க மாட்டானே. முத்தத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எங்கல போன 3 நாளா உடுத்த சேலை இல்லன்னு சின்னத்தா வீட்டுக்கு போனா அவன் ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்கால வந்தானா? இந்த கதையால இருக்குது. என்ன படிச்சிருந்தியா? உங்க அம்மா தான் ஆம்பளை பையனா வேணும், ஆம்பளை பையனா வேணும்னு பெத்துக்கிட்டா. பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டுக்கு ஆவாதுன்னு ஆம்பளை பையனா பார்த்து பெத்துக்கிட்டா. இப்ப குத்துதே கொடையுதேன்னு ஆம்பளை பையன் என்னைக்கு வீட்டுல தரிச்சா? பொம்பளை பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்தவள, ஆம்பளை பையனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தவள. அப்பதான் 2 சவிக்கமா வளரும். அப்பதான் இதுக்குதான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குது. பாட்டி கொடுத்த செல்லத்துலதான் சுதந்திரத்துலதான் நான் கம்பீரமா வந்து நிக்க பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உனக்கு போய் என் புருஷன் பேர வச்சேன் பாரு. ஆமா பேச சீமையில இல்லாத பேரை வச்சுட்டிய. செல்வான் தானே வச்சிய? செல்லையா? அத செல்வான்னு உனக்கு வச்சேன். என் விட்டு அழகான பேரு. என் பிரியம் பேரையே உனக்கு வச்சேன். நீ ஆமலை இப்படி இருக்க? பாட்டி ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா நான் டாப்ல வருவேன் பாட்டி. அந்த எருமட்டை ஜோசியப் என்ன சொன்னா? இல்ல இந்த அப்பத்தா தான் சொன்னா. உன்னை கம்பத்து சாத்தி விடுவேன் பாத்துக்க. தங்க கருவி. ஆமா என் உடன் பிறந்த உடன் பிறப்புகள் எங்க? ஒருத்தரையும் காணோம். பாரு ஒரு 2வது தடவை இப்ப வீட்டுக்கு வருவான். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓடிடு. அவன் எதுக்கு படி இந்த வீட்டுல வந்து பிறந்தான்? அவன் வீட்டுக்கு மூத்தவனா பிறக்க வேண்டியவன். 2வதா பிறந்துட்டான் பாத்துக்க. மூத்தவனும் லேசு பட்டவனும் கிடையாது பாட்டி. அவன் ஒரு ஊமக்கொட்டை. ஊம மாதிரியே இந்த காரியத்தை சாதிச்சிருவான். 2வது தடவை வரப்பாவே அலைவான். பெரிய பெரிய தான் கை வைப்பான்னு நினைக்கேன். அம்மா காரி உடந்த என்னைக்கு சிக்க போறானோ விடு பாட்டி. அப்புறம் நம்ம கபடி ராஜா. அவன் எப்ப போல கபடி கபடி பிடிச்சான். இப்போ பொண்ணு புடின்னு பிடிச்சிட்டு இருக்கான் பாத்துக்க. அட்ல செக்கறனா அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு யாரு? அம்மா காரி கேட்ற போறா. அதெல்லாம் அவங்கிட்ட அம்மா பச்சை பழிக்காது. அவர் வழி தனி வழி. அப்படி சொல்லியா சின்ன குட்டி? அவன் வழி தனி வழிதான். அப்போ சேர்மா மட்டும் தான் இன்னும் விரப்பல் அடைதாரு. எவ்வளவு நாளா விரப்பல் அடைதான்னு நானும் பாக்கேன். அவளுக்குன்னு ஒத்தி வர வரைக்கும் தானே பாரு. அதுவும் அவனை ஆட்டி படிக்கிற மாதிரியே ஒத்தி வந்தாதான் அவளெல்லாம் அடக்க முடியும் பாத்துக்க. அவனுக்குலாம் பொண்ணே கிடைக்காது. நீங்க வேற பாட்டி. எனக்கு என்னமா அவன் எங்கேயோ இருந்திருக்கான்னு தோணுது. வா வா கொட்டிக்க வா. பாட்டி எங்க பாட்டி? அது வந்து என்ன பாட்டியும் பேரன் என்ன பேச மாட்டுச்சு? யார் எங்க விழுந்திருக்கா? அது வந்து விழாதோர் விழுந்தாள் விழுந்தாள் சித்தெரும்புக்கு சீக்குன்னு பெருச்சாலி காவடி எடுத்து அடிச்சான். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். 2வது உள்ளவனை பத்தி தான் கிழவி என்னமோ சொன்னா. நான் வந்தோன்னு மறைச்சிட்டா. என்னல நீ உங்க பாட்டி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த. பெரியவனை பத்தி என்ன? பெரியவனை பத்தி பேசலையா? சரியாதான் இருந்திருக்கு. 2வது உள்ளவனை பத்தி தான் கிளவி பேசியிருக்கா. கபடி ராஜாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமா? அவனை பத்தி பேசிட்டு இருந்தா? அவனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? கலவாணி பையன் வீட்டுல தரிச்சு 2 நாள் ஆகுது. ஓ அவனு வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுதா? ஏமா ஆம்பளை போய் தான் வேணும்னு தவறு பத்தி இல்லாம? ஆமால தவன் தான் இருந்தேன். ஆம்பளை போய் தான் பெத்துக்கணும்னு தவன் இருந்தேன். ஏமா உங்களுக்கு ஆம்பளை போய் அவ்வளவு பிடிக்குமா? கொண்டு வர சரிக்கு நிறைய சீசன் கொண்டுட்டு வரல. அதுக்கு தான் பொம்பளை பிள்ளை பத்தா 4 நாள் கொடுக்கணும். அட அம்மா அப்ப பாசத்துல பெக்கல. உங்க அம்மையா அவ பிறக்கும் போதே வேஷம் தெரியாம நான் தான் போய் விழுந்துட்டேன். என் பையன் கெட்டிக்க மாட்டேன்னு தலைகீழ நின்னான். நான் பார்க்க லட்சணமா இருக்காளே நினைச்சு கட்டிவிட்டேன். அதான் உள்ளூர்ல பொண்ணு எடுத்தாலும் மேனாமினிக்கு கெட்டினவனு உருப்பட்டதா சரித்திரலன்னு சும்மா வச்சனாவே. அது சரியா இருந்திருக்கு பாரு. ஏன் பாட்டி அப்ப உள்ளூர்ல பொண்ணு எடுக்க கூடாதோ? உள்ளூர்ல பொண்ணு எடுத்தா புழுக்கு அப்பா தடுக்க போவா. வீட்டுல தரிப்பாளா? அதுக்கான அது நல்லது கிடையாது. மேனாமினிக்கு 24 மினிக்கிட்டாலே வா. வீட்டுல செல்வம் தங்காது. இந்த 2 பேரையும் கட்டினவன் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அப்பா நான் உள்ளூர்ல பொண்ணு எடுக்க மாட்டேன் பாட்டி. உனக்குன்னு பிறந்தவா என் பேத்தி. நீ அவளை தான் கட்டிக்கணும். அந்த மெட்ராஸ் கையவா வேண்டாம் பாட்டி. உன்னை கையெடுத்து கூப்பிடுத உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அந்த குரங்கத்துக்கு அந்த இல்ல கட்டிடாத சொன்னா கேளு. ஐயா இப்படி ஆளுக்கால சொன்னா நான் என்னையா பண்ணுவேன்? என் பேத்திக்கு யாரையா வளர்க்க கொடுப்பா? நீங்க பாரு பாட்டி ஓ பேத்திக்கு வாழ்த்து கொடுக்க ஏகப்பட்டு இருக்காங்க. ஆனா எங்க தலையெடுத்த மாத்திராத. வேண்டாம் அந்த மெட்ராஸ் காரி வேண்டாம். அவ அம்மா காரி இப்பவே 50 பொண்ணு சேர்த்திருக்காளே. ஐயோ தாய கிழவி கிழவி அம்மாக்கு டாசி கட்டிடாத. 50 பொண்ணு நீ வித்துருவா. வேண்டாம். அப்போ என் பேத்தி நிலைமை? அவன் பேரு தானே? அவ மெட்ராஸ் காரி தான். ஆனா உனக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கல்ல. போதும். இப்படித்தான் பெரிய அண்ணன் கிட்ட சொன்னியா?
அப்பாவே ஓடியே போயிட்டான். அப்புறம் ரெண்டாவது அவன் நீங்க கேட்கவே இல்லை. ஏன்னா உங்க பேச்சு சந்தோஷமா வளரணும். அவங்க தான் வாழ முடியாது. கிங்ஸின் ராஜாக்கு அடி போட்டியா, அவன் எத்த இப்ப ஏன் தலையில நீ கட்ட பார்த்த வேற பேரே இல்லையா? கிளவே நல்ல பிள்ளையா. எனக்கு ஒரு கனவு இருக்கு பாட்டி. கனவா? ஆமா, காமத்தை சிட்டுக்குருவியா இருக்கணும். அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கமா இருக்கணும். அடி முடி இங்க வரைக்கும் கிடக்கணும். அப்படி என்ன பார்த்த உடனே வெக்கத்துல அவ தலை குனிஞ்சு அவன் முகம் செவந்து போகணும். இப்பெல்லாம் வெக்கப்படுற மாதிரி ஒரு பிள்ளை இல்ல பாட்டி. இப்பெல்லாம் எங்களை வெக்கணும் தெரியும், அதெல்லாம் அவளுக்கு என்னன்னு தெரியாது. ஆமா பாட்டி, தப்பு பண்ணிட்டா பாட்டி. இப்ப பிறந்து தப்பு பண்ணிட்டான் பாட்டி. ஒரு பிள்ளை கூட வெக்கம் எடுக்க மாட்டி. அது தெரிஞ்சாதானே வெக்கணும் தெரியும். அதுல தெரியும் அதுல இப்ப பிள்ளைகளுக்கு. நீ தாத்தா பத்தி வெக்கப்பட்டியா பாட்டி? ஏல நான் கல்யாணம் 6வது மாசம் தான் உங்க தாத்தா தலையை எடுத்து பார்த்தேன் தெரியுமா? இப்பெல்லாம் தலை தூங்கி எவனையும் நான் பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு ஒரு பட்டில அப்படி கூடாது பாட்டி. வெக்கத்துல அவன் முகம் செவக்கணும். என்ன பார்க்க முடியாம அவன் நானணும், அதை பார்க்க முடியாம என் முகம் நானணும். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே கிளுகிழப்பா இருக்கும் பாட்டி. நான் அவளை பார்க்க, அவன் என்ன பார்க்க நான் ஒளிஞ்சிருந்த அவளை பார்க்க, அவ வெக்கத்துல ஓட, ஓ ஐயோ அப்படி ஒரு கிளுகிழப்பா இருக்கும். அந்த மெட்ராஸ்காரி என் தலையில கட்டி என் கனவை கொளுத்தி போட்டுறாதீங்க. நான் எப்படி ஆசைப்பட்டுக்கணும் அப்படி பொண்ணு கிடைக்கும் போது நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்ல கடைசி வரைக்கும் தான் இப்படியே அலைஞ்சிருவேன். உடைய மாத்தியா? நீ கடைக்குட்டி மாதிரியா இருக்க, இருக்கணுக்குள்ள மூத்த மாதிரி இருக்க, குண்டு புசணிக்கா மாதிரி. அது என் உடம்பு வாக்கு. கொஞ்சம் ஃபேன் சட்டை போட்டு கொஞ்சம் உடம்பு குறையா, அப்பதான் நல்லா இருக்கும். நீ சொல்லிட்டல பாட்டி, எப்படி வரேன்னு மட்டும் பாரு. அரசி அரசி, வந்துட்டேன். நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வா. கோயிலுக்கு பொண்ணு அப்பமே சொன்னேன், இவ்வளவு நேரம் கழிச்சு வர. கொஞ்சம் பூவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வா போவோம். காலமுறை போனா கூட பொங்கல் இங்களாவது கிடைச்சிருக்கும். இவ்வளவு லேட்டா போனா என்ன கிடைக்கும்? சாமி தானே கும்பிட போற, என்ன பிரசாதமும் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் வா. சரி. இது அந்த சேர்மக்கனி பாட்டி பேரன் தோறதானே? இவதான் ஊரை காலி பண்ணிட்டு போய் டவுன்ல இருந்தவ. எப்ப திரும்ப வந்தவ? அது வந்து 1 மாசம் ஆயிட்டு. இவன் இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ அம்மகாரி பொல்லாதவா. நம்ம இவனை பார்க்கண்டா, இவன் நம்மள பார்த்தாலே போதும். நமக்கு தான் அறுப்பு கண்டா விழும். வா நம்ம போயிருவோம். சரி. பேசணும். என்கிட்ட எதுக்கிட்ட உனக்கு பேசணும்? அத்தே இது வேண்டான்னு சொல்லிட்டு அது வந்துட்டு எனக்குலாம் இவனை பிடிக்காது. அத்தி அம்மக்காரிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு அவளைப்படுத்திடுவா. எட்டி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அழகாதான் இருக்கவ, அதுக்காக இல்ல வேண்டாம். நமக்கு எந்த போயிடலாம், சீக்கிரமா. ஆமாமா நீ சொல்லிடு, அழகா இருந்தாலே போதும். இதான் பெரிய பிரச்சனை. உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பேசணும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, போங்க. உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பேசணும். புரியுதா? என்னடி நடக்குதுங்க? அவங்க அப்படித்தான். நீ வா நம்ம போலாம். பேசணும். நில்லு. நீ வாடி போலாம். எட்டி அம்மக்காரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி நீ ஏன் பையன் அடிக்கிட்டு இருக்க? வா. நீ போ, அவ வருவா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உங்க அம்மையை பத்தி தான் தெரியும்ல, பிறகு எதுக்கு? அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ, வருவா. என்னால நிக்க முடியாது, வாடி நம்ம போவோம். நின்னா உனக்கு நல்லது, இல்லன்னா வேற ஏதாவது ஆயிரும். பரவாயில்லையா? பயப்படாதே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வா நம்ம போலாம். நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ வாடி நம்ம போலாம். என்னடி இப்படி ஒரு சகாசம் வச்சிருக்க? சரி நீ வா போலாம். எனக்கு யாரையும் பிடிக்கல, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. பிடிக்கலையா? நம்ம போலாம் வாடி. அவளையே தொந்தரவு பண்ணிடுறிய, அவதான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல. ஆமா உங்க அம்மா தானே. நான் போயிட்டேன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அட உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லடா போச்சுல. பரவாயில்லை. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல. அப்படியா? சரி நான் கொடுத்து திருப்பி கொடுத்துரு, நான் கிளம்புறேன். என்ன? அதான் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? நான் என் வருங்கால பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்சுட்டாரு, தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்துரு, நான் அவளுக்கு கொடுக்கணும். புத்தமும் புத்திரனா இருந்தேன். என் பொண்டாட்டி தர வேற எவளுக்குமே கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன். வைராக்கியமா இருந்தேன். அதனால அந்த வைராக்கியத்தை கடைப்பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். நான் உனக்கு தெரியாம கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துரு. அவளுக்கு நான் கொடுக்கணும். அவளுக்கு நான் கணக்கு ஒப்பிக்க வேண்டாம். கொடு. நல்லா இருக்குதா? நல்லதா இருக்கும். போங்க சொல்லிட்டேன். நல்லதா இருந்தது. இங்க பாருங்க, எங்க அம்மா வருவாங்க, நான் போறேன். இல்ல என் தங்கச்சிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க போயிருங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே, பேருக்கு நீ இவ்வளவு பதட்டாடிதா? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? நீங்க காலமுக சொல்லிட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. பிடிக்கல, கொடுத்துரு. அத பிடிக்கலன்னு சொன்னேன்ல. அப்ப நான் கொடுத்தது எப்படி வச்சிருக்க? திருப்பி கொடு. இந்த மாதிரி குடும்பத்தை எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்ன என் நிலைமை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு உண்மையிலே பாசம் இருந்ததுன்னா என்னை விட்டுட்டு போங்க. பாசம் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? உன் மேல காதல் இருக்கா,
நீ எனக்கு வேணும். என்ன முடிவு எடுக்க போற? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு நைட் நம்ம ஓடி போயிடும். கரெக்டா? என்னது? நைட்டு 12 மணிக்கு இதே இடத்துல நான் நிப்பேன். கரெக்டா வந்துரு, பைக்கை கொண்டு வரேன். நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போறோம். ஊரை விட்டு ஓடி போய் குழந்தைங்க இதெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியும். நமக்கு புள்ள குட்டி வந்தாலும் நம்ம படத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. எப்படி ஐடியா? மானகட்ட ஐடியா. சீ, ஊரே என்ன காரி துப்பிரும். மரியாதையா ஓடி வச்சிட்டேன். என்னடி அதுக்கு வர மாட்டேங்க, இதுக்கு வர மாட்டேங்கிற? என் கோவத்தை கலப்பிடாத. சரி, இதெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் கொடுத்தது எனக்கு திருப்பி கொடுத்துருடி. ஏதோ பொண்ணு பொருள் கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? புடிச்சாச்சு கொடுத்துக்கிட்டே அது திருப்பி வேற கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அத உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, நான் போச்சு இல்ல. பரவாயில்லடி, ஒண்ணு தர முடியாது. அதுக்குள்ள 2 உதவ வேணா கொடுக்குறேன். போங்க. சரி, நைட்டு 12 மணிக்கு ஓடி போயிருவோமா? ஏதோ ஹோட்டலுக்கு சாப்பிட போமான்னு கேட்ட மாதிரி கேக்குறீங்க. கொண்டு வச்சிட்டேன். இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேக்க. அழகா இருக்க, தெய்வத மாதிரி இருக்க, இந்த துறைக்குன்னு பிறந்த மாதிரி இருக்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன். தினம் எனக்கு அது ஜாலியா இருக்கும். இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டேன். அதுதானடி சொன்னேன். ஓ கள்ளி, என் வாயில திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதை சொல்லலடி. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, ஒரு நீரை எப்படி சுத்தி வரேன்னு பாரு. ரொம்ப அழகா இருக்கடி. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. தெரியாம அவங்கள பார்த்துட்டே விட்டுருங்க. நீயே சைட் அடிச்சிருக்கலடி, எனக்கு தெரியாம இருந்துக்கு பாரு. இப்பெல்லாம் பேசாதீங்க, போங்க சொல்லிட்டேன். நம்ம ஒரு கருவியை பார்த்தவன அவ்வளவுதான், போங்க. சரி, கோயிலுக்கு தானே போற, நான் வாரேன்னு. ஐயா கோயிலுக்கு போறியா இல்ல முருகன் கோயிலுக்கு போறியா? நான் எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன? அதுக்கு தான் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே. நீங்க வேற கோயிலுக்கு தானே போறியா? நீ எங்க போறியோ அங்கதான் நான் வருவேன். உங்க அம்மா உங்களை ஓடிட்டு அடிச்சிட போறாங்க. போங்க. சரிடி, நைட்டு 1 மணிக்கு ஓடி போயிருவோமா? மறுபடியும் என் கோத்தை கிளப்பிட கூடாது. மரியாதை இங்க போங்க. இவங்கிட்ட பேச்சு வார்த்தை வைக்க கூடாது. தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. இதான் சரியான சந்தர்ப்பம். சரி, நைட்டு 1 மணிக்கு ஓடி போயிருவோமா? கோத்தை கிளப்பிட கூடாது. மரியாதை என்ன விடுங்க சொல்லிட்டேன். என் தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சுதே. மறுபடியும் கூட்டு விட வந்துக்க. விட போறீங்களா இல்லையா? அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். விடுங்க, நிஜமாவே அடிச்சிருவேன். எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓடிடுங்க சொல்லிட்டேன். என்ன போதாதா? இன்னொன்னு கொடுத்துடட்டா? தெருவில் யாருமே இல்ல, இன்னொன்னு அப்படியே கொடுத்துடட்டா? என்ன இல்ல, உனக்கு கொடுத்தாத சரிப்பட்டு வரும். அப்பா, சரி சரி, நீ போன பாத்துக்கிறேன். மாட்டி விட்டுட்டீங்களா? போன பாத்துக்கிறது சொல்றேன். அது வந்து தெருவில் வச்சு பாக்குற வேலையே இது. உங்க அம்மாக்காரிக்கு தெரியாம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒன்னையும் விட்டுற மாட்டா, அந்த புள்ளையும் விட்டுற மாட்டா, பாத்துக்க. உங்க அம்மா எதுக்கு தைரியம் இருக்கான்னு? புள்ள நல்ல புள்ளதான், ஆனா உனக்கு தைரியம் இருக்கான்னு பாத்துக்க. அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. ஏ, அப்பாவுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா பாட்டிக்கு பிடிச்சிடும். அப்புறம் என்ன, அம்மா மட்டும் சமாளிக்கணும். அம்மா சம்மதிக்கவே வேண்டாங்க. என்ன பண்ணு? பாஸ் வந்துகிட்டு இருக்கோம் பாஸ். எங்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் உங்களுக்குன்னு மிரட்டி விட்டுருக்கான் பாஸ். நான் போடுற ரொட்டி துண்டுக்கு வேலை செய்யற வேலையானவன் அவன் என்ன மிரட்டுறதா? நான் சூன்னு சொன்ன ஓடி போய் வேலை செய்யற நாயே என்ன மிரட்டியிருக்காடா? நான் ஒருத்தி மேல ஆசைப்பட்டா அவன் அந்த புறத்துக்கு வந்தே ஆகணும். தடுத்து நிறுத்தி அவன் அனுப்பிக்கிறான்னு போக்குறானா? வா சேர்மா வா. பையன் ஏதோ வேண்டாத வேலை பார்த்துருக்கானுங்க பாத்துக்க. நான் ஏதோ ஒண்ணு சொல்ல, அவனுங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கானுங்க பாத்துக்க. என் பிறந்த அதுமா என்ன சந்தோஷப்படுத்தும் நினைச்சிருக்கானுங்க. அதான் ஆளை தப்பா தூக்கியிருக்கானுங்க. நீ அதை தப்பா நினைச்சுக்கிட்டு நீ அடிச்சு வரட்டிருக்க. என்ன கூட ஏதோ பேசதான் கேள்விப்பட்டேன். சரி, பரவாயில்ல. நீ இளம் வயசு, இளம் கன்று, கொஞ்சம் துள்ளதான் செய்வ. இளம் ரத்தம் பொண்ணு தேட தானே செய்யும். இன்னொரு மட்டும் இந்த பொண்ணு மேல உங்க கண்ணு போச்சுதே. நீங்க கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இருக்க கூடாது. அப்படி லேஸ்லாம் விட்டுட்டு போக முடியாது சேர்மா. இதுக்கப்புறம் நீங்க கொடுக்க போற எந்த வேலையும் நான் செய்ய போறது இல்ல. எனக்கு கிடைக்கிற சம்பளம் போதும். பொண்ணு மாத்திட்டா, பொண்ணு வந்தோன்னா மாறிட்டா, அதை விட சேர்மா. அதுக்கு வந்து நாளைக்கு தானே, நாளைக்கு பிள்ளை குட்டிக்குன்னு சொத்து சுகம் சேர்க்க தானே செய்யணும். அவளையே கல்யாணம் பண்ணி நீ பொண்ணாட்டியாக்குனாலும் அவளையும் சந்தோஷப்படுறதுக்கு நாலு காசு வேணும்ல. அது எனக்கு தெரியும். என்ன நம்பி அவளை எப்படி காப்பாற்றணும். சரி சரிம்மா, உனக்குள்ள ஒரு பொண்ணு வந்தாச்சு. இனி நீ மாற மாட்ட. இளம் ரத்தம், பொண்ணு வாசனையில போயிட்ட. சரி, ஏற்கனவே நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு வேலை பாக்கி இருக்குது. பாக்கியா? நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி என்ன பாக்கி இல்ல. இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வந்துட்டேன்.
உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இல்ல சேர்மா, நீ வாங்கின காசுக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துட்டு நீ அப்படியே ஒதுங்கி போயிரு. அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இல்ல, இதுக்கப்புறம் எந்த வேலை செய்ய போறது இல்ல. எப்ப எனக்கு சொந்தமான நீ தூக்கணும் நினைச்சியா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வேலை பார்த்தா செய்யும். இதுக்கு மேல உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது. உங்க மேட்டலுக்கு பயப்பட வேண்டிய சேர்மா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த வேலையும் நீ செய்ய முடியாது. சேர்மா, கொடுத்த பணத்துக்கு பாக்கி இருக்கு சேர்மா. நீ கொடுத்த அத்தனை பணத்தையும் திருப்பி கொடுக்க நீ கொடுக்குற எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது. கொடுத்தது வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, இந்த நல்ல சேவனுக்கு கிடையாது, உனக்கு நல்லா தெரியும் சேர்மா. ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டு அதுல இருந்து பின் வாங்குற வேண்டிய சேர்மா இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் உங்க வேலைக்கு எதுவாக இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். என்ன சேர்மா, 5-6 வருஷமா பழக்க வழக்கங்கள்ல இருக்கோம், இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி உறவை முடிச்சுக்கிட்டிய. நீ கொடுத்த தில்லுமுள்ளு வேலையை தான் பார்த்தேன். ஆனா எப்போ ஒரு பொண்ணு மேல நீ கை வைக்க நினைச்சியா? சே, இனி அதுல நான் இருக்க மாட்டேன். சேர்மா, அது ஏன் தப்பு இல்ல சேர்மா. இந்த எடுபட்ட பையில பார்த்த பாரு பார்த்துக்க. டேய், உங்ககிட்ட நான் பொண்ணு கேட்டேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சர்ப்ரைஸ் பண்றேன், சர்ப்ரைஸ். என்ன சேர்மா, காலம் போன காலத்துல எனக்கு போய் பொண்ணு நின்னுக்கிட்டு இந்த அறிவுகட்ட பையில ஏதோ வேலை பார்த்திருக்கானுங்க, எனக்கு சத்தியமா தெரியாது சேர்மா. அதுலயும் நீ பார்த்து, ஐயோ அது எனக்கு பொண்ணு மாதிரி. நீ என் பையன் மாதிரி, நீ என் வீட்டுல எவ்வளவு உரிமையோட இருந்த. விருப்பம் உள்ள பொண்ணு எனக்கு மருமக மாதிரி. ஐயோ இவனுங்க என்ன சேர்மா. இந்த மாய்மான பேச்சுக்கு மயங்கரம் அந்த சேர்மா கிடையாது. சொல்லிட்டேன், இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனி யா வழி தனி வழி. 5-6 வருஷம் நான் போன ரொட்டி துண்டை வாங்கி திருட்டு அழிஞ்ச பையன் இன்னைக்கு என்ன பார்த்து கேள்வி கட்டுட்டு நான் கொடுக்குற வேலை செய்ய மாட்டேன்னு போயிட்டு இருக்கான். கொடுத்த படத்தை திருப்பி வேலை கொடுத்து வானா. என்னால கூட போஸ்டிங் வந்துட்டு கடைசியில என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கான். பாஸ், எல்லாத்துக்கும் காரணம் இல்ல, அது அவதாப்ல அவளை சின்ன பின்னமாக்கணும். ஒரு நாள் அவன் அந்த புறத்துக்கு வந்தே ஆகணும். பாஸ், இவனை தாண்டி இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் மட்டும் நாசமனா போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் இவன் நான் சொல்ற வேலை தானா செய்வான். இப்ப அவன் மேல உள்ள மோகத்துலதான் இப்படி எடுத்து பேசிட்டு போறான். அழகு பதுமையா இருக்கல்ல, சின்ன சிட்டுக்குருவி கச்சிதமா இருக்குது பாக்கிறதுக்கு, அதான் பையன் சொக்கி போய் அலைதான். அந்த சிட்டுக்குருவியை தூக்குங்கடா. டேய், எப்படியாவது அவளை தூக்கணும். சொல்லிட்டீங்களா பாஸ், தூக்கிடுதான். அவன் என் கபடி ராஜா, இவனோட தம்பி தான். அவன் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்? இல்ல, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. போனா விளையாட்டு மூலமா தான் போவானா. கபடி கபடியை தான் வின் பண்ணிக்கிட்டு அலைதான். சாம்பியனும் ஆயிட்டான், வேலை தான் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்தோடனே கம்சர் தான் ஆவானாமா, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணங்கார ஆட்டத்தையே பார்க்க முடியல, இதுல அவன் வேற. அவன் எதுக்கு அந்த பொண்ணை காப்பாத்தினா? பாஸ், ஆனா அவன் தான் ரொம்ப நெருக்கமா நின்னான். என்னடா சொல்ற? ஒருவேளை அண்ணங்காரன் சொல்லியிருப்பான், அதுதான் வந்து காப்பாத்த வந்தானே என்னமோ தெரியல. எதுவானாலும் பரவாயில்ல, அவன் அந்த புறத்துக்கு வந்தே ஆகணும். இந்த நல்ல சிவனுக்கு அவன் இறையாகணும். காத்துட்டு இருந்தேன். ஓ, உயிரோட இருக்காளா இல்லைன்னு பார்க்க வந்திருக்கேன். கொஞ்சமாவது மதிக்கிறாளான்னு பாரு. பொறுக்கி ஒன்னும் ஆகல. உயிரோட தான் இருக்கேன். அதனால மரண பயத்தை காட்டிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இல்ல, உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடி பாரு, அப்ப தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. அடுத்த நொடி உயிரோட இருப்போமா மாட்டோமா, கேவலம் ஒருத்தன் கையால சாவரமேனு எப்படி உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடி இருப்ப. உயிர் போனா கூட பரவாயில்ல, மானம் போயிருமோன்னு நான் செத்து செத்து ஓடனேன்டா. அப்படிலாம் ஆக விட்டுருக்க மாட்டேன். வாய் பேசினா கண்டு துண்டம் ஆக்கிடுவேன். இந்த உலகத்துல நான் வெறுக்கிற முதல் நீதான்டா. இந்த உலகத்துல நான் வெறுக்கிற கடைசி ஆளு நீதான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. தாயக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட கூட்டி சேர்ந்து சுத்துற பாரு. நீ எல்லாம் அப்படி தெரிஞ்சு நான் உங்க வந்தேன் பாரு, என்ன மாதிரி சொல்லணும். நல்லதாண்டா, உன் கூட அக்கா தங்கச்சி பிறக்கல, இல்லைன்னா அவங்களுக்கு ஏந்துதான் அவங்களையும் கூட்டு கொடுத்துருப்பேன். சத்தியமாடா, உங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுதான் உங்க அம்மா கறி பொம்பளை பிள்ளைய வேண்டான்னு வெறுத்திருக்கா. எப்படி நீங்க இந்த வேலை பாப்பீங்கன்னு கொல்லுடா, என்ன கொல்லுடா. நீ கொல்லுவடா, எனக்கு சத்தியமா தெரியும், நீ என்ன கொன்றுவ. இவன் மனசுல எனக்கு பிடிக்கவே முடியாது போலுக்கு.
இங்க பார், அது எதார்த்தமா நடந்தது. எதுடா எதார்த்தமா நடந்தது? என் மானத்தோட விளையாடுறது உனக்கு எதார்த்தமா நடந்ததாடா? போ, நீ எல்லாம் மனுஷ பிறகே இல்ல தெரியுமா? இல்ல, அது வந்து போயிரு, சத்தியமா சொல்றேன், என் கோவத்தை கலப்பிடாத. கொண்டு இருந்துவேன், போடா. இல்ல, இல்ல, அது நான் இல்ல. இல்லடா மாப்பிள்ள, அவன் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருப்பான் போலுக்கு. எப்போ வருமானா? தெரியல, ஒன்னும் சொல்லல, திடீர்னு கிளம்பி போயிருக்கான். அப்புறம் மாப்பிள்ள, நம்ம தெருல ஏதாவது ஃபங்க்ஷன் எதுவும் வருது? இல்லையே. இல்ல கேட்ட, ஊர்ல ஒரு ஆட்களும் நடமாடின மாதிரி இல்லையா? ஆம்பளைக்கெல்லாம் வயல் வேலைக்கு போயிருக்கும், பொம்பளை எல்லாம் குளத்து வேலைக்கு போயிருக்கும், பிள்ளைலாம் காலேஜுக்கு போயிருக்கும், சின்ன பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிருக்கும். நம்மள மாதிரி வெட்டியா இருக்க பையனும் அப்படி தெருல கடந்து விளையாண்டுட்டு இருப்போம். வேற என்னடா? இன்னைக்கு காலேஜ் உண்டா? ஆமா மாப்பிள்ள, காலேஜ் உண்டா? இல்ல இன்னைக்கு காலேஜ் உண்டா? இன்னைக்கு என் தங்கச்சிலாம் போகல, அதனால காலேஜ் லீவ் தான் நினைக்கேன். காலேஜ் லீவா? காலேஜ் லீவு? சரி சரி, அப்போ இந்த பிள்ளை வீட்டுல தான் இருக்கும். உனக்கு யாரு மாப்பிள்ள வேணும்? சும்மா கேஷுவலா கேட்டேன்டா. உங்க அண்ணன் முன்னாடி நம்ம தெருக்கே வரமாட்டான், இப்ப ஃபுல்லா பைப்பு தெருல தான் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுது? என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் தெருவுக்கு வருவான், ஆனா என்ன இப்ப இந்த தெருவுக்கு வரமாட்டான், அதுக்கு அடுத்த தெருல தான் நிக்கான். சும்மா இதுக்காக வந்துட்டு போவானா இருக்கும். டேய், இந்த உங்க அண்ணன் ரொம்ப தாண்டா மோசம், எம்எல்ஏ கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தாண்டா ஆட்டம் போடுறான். இல்லடா, அவன் இப்ப கொஞ்சம் விலகிட்டான்னு நினைக்கிறேன். யாரு? உங்க அண்ணன்? இல்ல, இனி விலகிடுவான். உங்க அண்ணன் விலகுன்னு நினைச்சாலும் நல்ல சிவன் விட மாட்டான். இல்ல, அவன் விக்ரம் எங்க? விக்ரம் வேலை சிவா திருவிழிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். உன் தம்பி வந்துட்டானே? அவன் நேரத்தா வந்திருப்பான் உங்களுக்கு வீட்டுக்கு. உன் தம்பி என்னடா ஊதிக்கிட்டே போறான்? அவன் உடம்பு வாக்கே அப்படிதான், சின்ன வயசுல குண்டா தான் இருப்பான். என்ன ஆளு வெளியிலேயே வரமாட்டேங்க. இல்ல, சூரங்குடில மேட்ச் வச்சிருக்காங்களா, நம்ம வெள்ளிக்கிழமை போமா? அப்படி வரியா? வெள்ளிக்கிழமை மேட்சா? மாப்பிள்ள, அவன் விக்ரமும் இல்லையே. அவன் எப்படி வருவான்? அவனுக்கு திருநெல்வேலி டிவிஎஸ் கம்பெனியில் தான் வேலை கிடைச்சிருக்குது, இப்ப அங்கெல்லாம் போறான். இல்ல, அவன் டீம்ல இருந்தா தான் விளையாட போக முடியும். நம்ம ஊர் சார்பா ஒரு 7 பேர் போகணுமே. அதான் உன் தம்பி இருக்கானே, அவன் கூட விளையாடுவான். அவன் தான் விக்ரம் மாதிரி இருக்கான், அதுக்கு போல அவனை உள்ள சேர்த்துருவோம். அவனுக்கு அப்படிலாம் வராது. சரி, நான் விக்ரம்கிட்ட கேட்டு பார்க்க. கேட்டு பாருங்கடா. இல்லே, இசைத்தமிழ். இசைத்தமிழா? என்ன கோபப்பட்டு போறா? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு கோபப்பட்டு போறா? இவ்வளவு பக்கத்து காலையில இருந்து நின்றுட்டு இருக்க, கோபப்பட்டு போறா? மாப்பிள்ள, அப்போ வெள்ளிக்கிழமை கபடிக்கு போயிருமா அப்படி? மாப்பிள்ளை மாப்பிள்ளை வெள்ளிக்கிழமை நீ விக்ரம் சொல்லு, என் தம்பிலாம் வேண்டாம். அது பார்க்க ஒண்ணு போல இருந்தாலும் என் தம்பிலாம் நாட்டு விட மாட்டான், அவனுக்கு சரிப்பட்டு வராது. நீ விக்ரம் சொல்லு, அவன் தான் நல்லா கபடி ஆடுவான். விக்ரமு, அப்புறம் ராபர்ட், அப்புறம் நீ, இவன் ஒருத்தன், நான் ஒருத்தன், எங்க அண்ணனை வேணா சேர்த்துக்கிடுவான், அவனும் வருவான். அப்புறம் இன்னும் 2-3 கை குறையுது. வேற நம்ம ஊர்ல நல்லா விளையாடுவான். நாரனா நல்லா விளையாடுவான். அப்புறம் அவன் யாரு, வெங்கடேஷ், அவனும் நல்லா விளையாடுவான். இல்ல, மாதவனும் நல்லா விளையாடுவான். சரி, அந்த பையனட்டி சொல்லிடு, வெள்ளிக்கிழமை சுரப்படிக்கு போகணும்னு சொல்லிருங்க. நான் இப்போ வந்துருவேன், ஒரு சின்ன வேலை இப்போ வந்துருவேன். மாப்பிள்ள சரி இல்லையே, மாப்பிள்ள இருக்க மாட்டார. டேய் மாப்பிள்ள, புரிஞ்சு போச்சுடா, விட்டு விடுதானோ என்னமோ அப்படிதான் தெரியுது. ஆனா இவன் காதல எல்லாம் விழ மாட்டானே, இவனுக்கும் காதலுக்கும் தான் ஆகாத. இவன் எப்படிதான் கபடி கபடி கபடின்லாம் போவான், எப்படி பொண்ணை பிடிப்பான்? பிடிச்சிருக்கானே பைய, பிடிக்காம எப்படி ஓடுவான்? வாடா எட்டி பாப்போம். ஏய், அவன் அண்ணங்காட்ட கூட தப்பிடலாம், இவங்கிட்ட தப்ப முடியாது. அவன் பர்சனல்ல யாருமே தலையிட முடியாது. எட்டி பார்த்தோம், குழி தோண்டி புதைச்சிருவான். இருக்கலாம், அவன் பார்த்த பார்வை அப்படிதான் இருக்குது. அப்படிங்க? ஆமாடா, வச்சுக்கணும் மாங்காம பார்த்தான்ல, ஆசை இருக்கோ என்னமோ. டேய், அதுக்கு அந்த பிள்ளை சரிப்பட்டு வராத, அதெல்லாம் இவங்கிட்ட அடங்கி போயிரும் பாரு. மரியாதையா வழி விட்டுரு. நான் என்னடி பண்ணேன்? இப்ப எதுக்கு என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு போற? போ சாமி, உங்க சகவாசமே எனக்கு வேண்டாம். மரியாதையா வழி விட்டுரு. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வீட்டுக்கு போகணும், வழி விடு. எங்க அம்மா உள்ளதான் இருப்பாங்க, சொன்னா கேளு, வழி விட்டுரு. இல்ல, எங்கடி பாஸ் சொல்லிட்டு போனா போதும்.
இப்ப எதுக்கு நீ என்ன முடிஞ்சுட்டு போற? நான் என்ன பண்ணேன்? பார், நானும் ஒண்ணுமே பண்ணல. சொன்னா கேளு, எதுக்கு என்ன முடிஞ்சுட்டு போற? அப்பா எனக்கு உன் குடும்பமே வேண்டாம். என்னை விட்டு ஓடி, எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னடி ஒரு நேரம் பிடிக்குது, ஒரு நேரம் பிடிக்க மாட்டேங்குது. என்னடி உன் மனசு? ச்சே. ஆமா, என் மனசு அப்படிதான். உன்னை எனக்கு பிடிக்கல. ஆமா, அதான் வந்து நெருங்கி எனக்கு வந்து கொடுத்த பாரு. தேவையில்லாம பேசாதீங்க. ஏண்டி திருப்ப இல்லாம எனக்கு இந்த பக்கத்துல கொடுக்க வந்த? ஆ? என்னடி நான் கூட ஒதுங்கிதான் நின்ன. சரி நீ குடிச்சேன்னுதான் நானும் கொடுக்க வந்தேன். இப்போ என்னன்னா உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்க. எப்படி உன்னால முடியுது? எப்படி ஒரு விருப்பத்தோட வந்தா இப்போ விருப்பம் இல்லாம நடந்துக்கிறத எனக்கு புரியல. உன்னை புரிஞ்சுக்க முடியல. உன்னை பாக்குறதுக்காக காலையில தெரு நிக்க என் சவுண்ட் உனக்கு நல்லா கேட்டிருக்கும். வெளியிலே வரல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மனசுல? குவாண்டிக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? சரி நிக்க ஆனா ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு போவோம். நான் எவ்வளவு நேரம் சும்மாவே நின்றுட்டு இருக்கேன். சரி அன்னைக்கு அப்புறம் பேசவே இல்லையா? பொண்ணு பைத்தியக்கார மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கேன். மூஞ்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்போ போவ சிரிச்சுட்டா போட்டி தானே. நான் பாட்டுக்கு வேலை பக்கம் பேசல. மூஞ்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கிளம்புங்க. இவன் தேவைன்னா கொடுக்க வருவா, வேணா ஒதுங்குவா, அப்புறம் தேவையான சிரிப்பா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லுதான், விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நடந்து வச்சு பயந்துட்டியா? அது விட்டு விட்டுருவேன். அது நடந்ததே உன் குடும்பத்தால் தானே. எப்பா போதும். இப்பலாம் எனக்கு எங்க இருந்தாலும் பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த எம்எல்ஏ அனுப்பல் இந்த மாதிரியே இருக்குது. எனக்கு வேண்டாம். உங்க குடும்ப சகாசமே வேண்டாம். என்னது என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன நடக்கணும்? உங்க அண்ணன் தான் எம்எல்ஏக்கு கூட்டு தானே. உங்க அண்ணன் பர்மிஷன் இல்லாமயா அவனுக்கு வெட்டி இருப்பானுங்க. ஏய், எனக்கு சத்தம் கொடுத்ததே அவன் தான். உன்னை காப்பாத்து சொன்னதே அவன் தான். நல்ல நம்பிட்டப்பா. அவரே அங்க காட்டி கொடுப்பாரா, இங்க காப்பாத்த சொல்லுவாரா? லஞ்சம் வாங்க வைப்பான். ஆனா பொண்ணு விஷயத்துல அவன் இந்த மாதிரி கிடையாது. தேவையில்ல. உங்க குடும்ப சகாசமே எனக்கு வேண்டாம். அப்பா அம்மா புள்ள எல்லாம் ஒண்ணு போல இருக்கீங்க. தயவுசெய்து என்ன விட்டுருங்க. இருக்காடி பிடிச்சிருக்கு உனக்கு? நான் அதை அவளை பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? ஒண்ணு வேண்டாம். அப்பா சாமி, உங்க குடும்ப சகாசமே எனக்கு வேண்டாம். என்ன விட்டுருங்க. நான் நிம்மதியா இருக்கணும். என்ன விடுங்க. பயந்துட்டியா? பயந்துட்டியாடி? நான் இல்ல. இந்த பொண்ணு பயப்படதான் செய்வா. மானத்தோட எந்த பொண்ணு விளையாட மாட்டா. இல்லடி, நான் இருக்கல. அப்படி ஏதாவது பயமா இருந்தா என்ன சொல்லிடுறேன். பயப்படாதடி. பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அதெல்லாம் இல்ல. சரியா? இல்லடி, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ பயத்துலதான் இருந்திருக்க. சாரி, நான் அது கூட புரிஞ்சுக்கல. சாரி. தயவுசெய்து சொல்றேன், என்னை விட்டு. உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். ப்ளீஸ், நான் நிம்மதியா இருக்கணும். ப்ளீஸ். எப்போ உங்க குடும்ப சகாசமே வேண்டாம். ஒதுங்கி இருக்கப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். எப்போ உங்க குடும்பத்துக்கு எனக்கு கரெக்ட் ஆச்சுதோ அன்னைக்கே பிடிச்சது வேணாம். ப்ளீஸ், என்னை விட்டு. சரி ஏன் இப்படி பயப்படுற? நான் பயப்படா. என்னை விட்டுன்னு சொன்னா விட்டே தொலை. எனக்கு ஒண்ணு பிடிக்கடா. எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல. சீ, இந்த வாட்டி என் பின்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சீ, போடா.